என்ன கண்மணி பயங்கர ஜாலி மூட்ல இருக்க போல. பின்ன சும்மாவா, என் மச்சனருக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சுல்ல. பரவாயில்லையே, என்ன விட நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. இருக்காதா பின்ன, அவருக்கு கல்யாணம்னா இந்த வீட்டுக்கு புது வரவு, எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் இல்ல. அவ கூட நீ இன்னும் பேசி பழகல. அவளோட டேஸ்ட் என்ன, அவ கேரக்டர் என்னன்னு எதுவுமே தெரியல. அதுக்குள்ள நீ அவள ஃப்ரெண்ட்னே முடிவு பண்ணிட்டியா? நீங்க அவங்கள பார்த்தாலே தெரியலையா? நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா எனக்கு அவங்க பக்காவா செட் ஆவாங்க. ஓகே. ஏங்க, பவித்ராவை பார்த்த உடனே கார்த்தியோட முகத்தை கவனிச்சீங்களா? அப்படியே அவர் இதயத்துல டமால்னு வழிக்க விழுந்த மாதிரியே ஆயிட்டாரு. அப்ப நீ பொண்ண பாக்கல, அவனதான் கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்க. அதெல்லாம் ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு தாங்க இருந்தேன். அவளும் கிடைச்ச கேப்ல நம்ம கார்த்திய நல்லா பாத்துட்டு இருந்தா. அப்படியா? இத நான் கவனிக்கலையே. அத எங்க நீங்க கவனிச்சீங்க? உங்க அண்ணன் கூட சேர்ந்து கார்த்திய நல்லா கலாச்சிட்டு இருந்தீங்க. ஏங்க, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க யாரையாவது இந்த மாதிரி பொண்ணு பார்க்க போயிருக்கீங்களா? ஆமா, என்ன கேக்குறல, உன்னை யாராவது பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? இல்லங்க. இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கவே இல்ல. நானும் உன்னை பொண்ணு பார்க்க வரல, உனக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவம் வாய்க்கவே இல்ல. சொல்லி வச்ச மாதிரி ரெண்டு பேருமே மிஸ் பண்ணிருக்கோம். பெரியமா, இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? வேற எதுக்கு? உங்க அண்ணனுக்கு பொண்ணு பாக்கதாண்டா. அது சரி. ஆனா இங்க வந்ததுல இருந்து அண்ணன் வாட்சையே பாத்துக்கிட்டு இருக்கானே. இவங்க பொண்ண கண்ணிலே காட்ட மாட்டேன்றாங்க. எவ்வளவு நேரம் தான் அவங்க கண்ணிலேயே பேசிட்டு இருப்பாங்க? அவங்கள கொஞ்சம் தனியா பேச விட்டாதானே மனசை விட்டு பேசுவாங்க. என்னடா இந்த நிமிஷத்துக்காக தானே காத்துட்டு இருந்த? ஓ, போய் பேசுடா. உனக்கு அதான் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ளயும் உன்னால எவ்வளவு கொஞ்சம் முடியுமோ கொஞ்சிட்டு வா. போ. கொஞ்சிறதுனா அப்படி இல்ல, ஆசையா பேசுறது அந்த மாதிரி தான். ஆனா இவ்வளவு அசிங்கப்பட்டு போனதுக்கு அப்புறமா எப்படிதான் வீட்டுக்குள்ள வர்றாரோ. ஏய், என்னடா இன்னைக்கு வீட்டுல பெரிய பூகம்பமே வெடிக்கும் போல இருக்கு. அதான் சித்தப்பா, எனக்கும் பயமா இருக்கு. இதுக்கு தேவையில்லாம இப்ப திடீர்னு வந்திருக்காரோ. அன்புவை பாருங்க, செம்ம டென்ஷன்ல இருக்கா. பாட்டி வரதுக்காக பொறுத்துக்கிட்டு இருக்காங்க.